ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்மா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 41. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் நம்கும் யூக்கும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ நம்கும் யூக்குன்ட்டு நினைக்கிறான், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இவன் இந்த நிலமையில இருந்தும் இவன் கண்ணில் இன்னும் ஓப்பு இருக்கிறது தெரியுது அப்படின்ட்டு நம்கும் யூக்குன்ட்டு நினைக்க, அப்போ இவன்ட்டு கோவப்பட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண, அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்னால தூக்கி அடிக்கப்படுறான். ஹீரோ கிட்ட சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஹீரோ உடம்பு பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கு. நம்கும் யூக்குன்ட்டு நினைக்கிறான், இவங்கிட்ட போதுமான அளவு மூவ் பண்ணுறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஏன் இவன் நம்பிக்கையோட இருக்கான். அப்போ நம்கும் யூக்குன்ட்டு ஹீரோவை பார்த்து விரத்திலேயே முழுங்கி போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணிலேயே அட்டாக் பண்ணிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்போ நான் என் ஸ்டாமினாவை ரிகவர் பண்ணுறதுக்கான லிமிட்டில் இருக்கேன். அப்படி நான் எல்லா ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிட்டேன், நான் என்னால் ஒரே ஒரு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். நான் என்னால் எதுவுமே பார்க்க முடியல, ஸோ அதனால் இந்த அட்டாக் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுமான்ட்டு எனக்கு தெரியல. அப்போ ஹீரோவும் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்க, கேத்தரின்ட்டு ஓடி வரான். ஆன்சன் யூன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தரின் குரல் கேட்ட ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அவங்க மட்டும் இப்போ வந்தாங்கன்னா அவங்க செத்துருவாங்கட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு இல்லை வராதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நாம் கும்மியூக்கு வந்துட்டு, ஆஹா உன்னோட காம்ரேட்ஸ்னால தான் ஒன்றும் நீ நம்பிக்கையோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்கும் மியூக்கு அட்டாக் பண்ணுறதுக்காக கேத்தரின் வர. அப்போ நம்கும் மியூக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கேத்தரினுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணிவிட, இதை பார்த்த ஃபர்ஸ்ட் ரேங்கர் வந்துட்டு கேத்தரின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி கேத்தரினை காப்பாற்ற. அப்போ நம்கும் மியூக்கு வந்துட்டு அவன் மேலேயே ஒரு அட்டாக் பண்ணிவிட, நான் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கேத்தரினை பிடிச்சி அவள் கழுத்திலே ஸ்வாடை வச்சு மோப்பம் பிடிச்சிட்டியா உன் காம்ரேட்டை கொல்ல போகிறான்ட்டு. அப்போ ஹீரோன்ட்டு நிறுத்துடா. ஹீரோவோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா நம்கும் யூக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இப்போ செகண்ட் ரேங்கர்ன்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஐஸ் வேர்ல்டுன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி அவனை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கேத்தரினை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு போயின்னு இருக்கான். அப்போ அவன்ட்டு நினைக்கிறான், இவளுக்கு டக்குன்னு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாம்கும் மியூக்கு வந்துட்டு பூச்சி உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃப்ரீஸ் ஆனதுலேருந்து உடைச்சிட்டு வெளியே வர. அப்போ நாம்கும் மியூக்கு வந்துட்டு செகண்ட் ரேங்கரை அட்டாக் பண்ண போகிறான். அது தெரிஞ்ச செகண்ட் ரேங்கர் வந்துட்டு டோர் பால்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி கேத்தரினை காப்பாற்றிட்டு, அப்போ செகண்ட் ரேங்கர்ன்ட்டு நினைக்கிறான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தூரமாக அனுப்பிட்டு திருப்பி நான் ஆயிடாயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து நாம்கும் மியூக்கு வந்துட்டு செகண்ட் ரேங்கரை பிடிச்சி அவனை அட்டாக் பண்ணிடுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்பயும் என்னால் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இந்த நேரம் பார்த்து ஒரு எலி வருது, அந்த எலி பின்னாடியே நிறைய எலிங்க வருது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், எலிங்களாம் இந்த ஃபைட்டை டிசாஸ்டராக நினச்சிக்கிச்சுங்க, அதனால் அதுங்க சர்ஃபேஸ்க்கு வருதுங்க. அப்புறம் இப்போ என்னால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு அட்டாக்கை இப்போ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ண, அந்த அட்டாக்கில் அந்த எலிங்கெல்லாம் செத்துறதுக்குங்க. அதுலேருந்து ஹீரோன்ட்டு ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணுறான் ஹீரோ. அப்போ ஹீரோன்ட்டு நாம்கும் யூக்கை பார்த்து காம்டம் யூ பர்வெட் முரீம் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்கரோட கையை வெட்டி கையில் வச்சிட்ருக்கான். அதுக்கு அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு, இல்லை இந்த வழியில் உன்னோட ரியாக்ஷன் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ யாரோ டேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி இந்த நாம்கும் யூக்கை அட்டாக் பண்ண, கூட ஃபயர் சப்ரஷன் அட்டாக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்வாட் கியூவும் ஸ்வாட் ஃபேமும் ஸ்கில்ஸ் எல்லாம் சீல்ட் ஆகிடுச்சு. யார் அட்டாக் பண்ணது பார்த்தா அந்த சைனாண்டர் தான். அப்போ அந்த சைனாண்டர்ன்ட்டு சொல்கிறான், நான் சைனாவோட ஹீரோ, என் பேர் பெங், நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு ஓடிடுறான் ஃபர்ஸ்ட் ரேங்கரை. அதில் கேத்தரினோட ஃபயர் சப்ரஷனை யூஸ் பண்ணதுனால இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு, நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு பூச்சி தாண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன்ட்டு ஸ்வாட் கியூவை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ண, ஆனால் ஸ்வாட் கியூ ஆக்டிவேட் ஆகல. ஏன்னா ஃபயர் சப்ரஷன்ட்டு அவன் மேலே யூஸ் பண்ணதுனால அது சீல் ஆகிடுச்சு. அவனும் கோவத்தில் அப்போ வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டில்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணி 30 மீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு வால் மாதிரி போடுறான். அந்த வால்குள்ளே ஹீரோவும் நாம்கும் மியூக்கும் தவிர வேறு யாராலையும் உள்ள நுழைய முடியாது. அப்போ ஹீரோவை பார்த்து நாம்கும் மியூக்குன்ட்டு அட்டாக் பண்ண வரான். அப்போ அவன்ட்டு நினைக்கிறான், என் ஸ்வாட் கியூ யூஸ் ஆகலான்னா காம்பட் கியூ வச்சு அட்டாக் பண்ணுவேன், இவன் ஒரு பிளைண்ட், இவனால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு அவன் அட்டாக் பண்ண வர. அப்போ ஹீரோன்ட்டு அந்த அட்டாக்லேருந்து டாச் ஆகிட்டுன்னு நினைக்கிறான். எப்போத்துலேருந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸால் என் ஃபீல்ட் ஆஃப் விஷன்லேருந்து இருந்து வர அட்டாக்ஸை பார்க்க முடியுது. அவன் க்ரியேட் பண்ண வாலில் இருக்க எல்லா விஷயத்தையும் என்னால் பார்க்க முடியுன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். என் கண்ணை இழந்ததுக்கப்புறம் என்னால் நிறைய விஷயத்த பார்க்க முடியுது. அப்படின்னா நான் ஸ்பிரிச்சுவல் ஐஸை இது வரைக்கும் நான் சரியாக யூஸ் பண்ணலன்ட்டு நினைக்கிறேன். இது வந்துட்டு என்னோடய 3வது கண்
ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஸ்பிரிச்சுவலைசர்ன்ட்டு டி மைனஸ் ரேங்க்லேருந்து பி மைனஸ் ரேங்க்குக்கு ரேங்க் அப் ஆகுது. அப்புறம் சிக்ஸ்த்து சென்ஸ் வந்துட்டு சி மைனஸ் ரேங்க்லேருந்து பி மைனஸ் ரேங்க்குக்கு ரேங்க் அப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஷன் பிளேட்டு ஸ்கில்லும் டீமன் ஸ்லேயர் ஸ்கில்லும் ரேங்க் அப் ஆகுது. அப்போ சிக்ஸ்த்து சென்ஸ் ரேங்க் அப் ஆனதை பார்த்த ஹீரோன்ட்டு இதை அப்டைன் பண்ணதுக்கப்புறம் நான் இதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அப்படின்னு இப்போ இது எவல் ஆகி இப்போ என் சென்சஸ்லாம் கிளியராக தெரியுது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் நாம்கும் மியூக்கை பார்த்த ஹீரோன்ட்டு ஸ்வாட் வியூ ஆக்டிவேட் பண்ணிட்டு நினைக்கிறான். இப்போ நாம்கும் மியூக்கோட ஸ்கில்ஸ் அண்ட் பவர்ஸை குறைஞ்சதுனால அவனுக்கு ஈக்குவலாக என்னால் சண்டை போட முடியும் இதெல்லாம் வச்சுட்டு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.